இன்றைக்கி வந்து நோ ஆயில் நோ பாயில் சமையலில் ஒரு அருமையான நல்ல ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தலாம் வாங்க. அதுக்கு வந்து பச்சை வேர்க்கடலை, இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாட்டு வேர்க்கடலை. அது வந்து ஒரு நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலைல தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டின கம்பு வந்து ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இது மாதிரி காட்டன் தண்ணியில் வந்து சுற்றி வச்சுட்டேன். இது வந்து 24 மணி நேரம், அதாவது ஒரு நைட் ஒரு பகல் கம்ப்ளீட்டாக அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் கம்பு எவ்வளோ நல்லா முளை கட்டி வந்திருக்குன்னு பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், அந்த கம்பை வந்து அந்த வேர்க்கடலையோடு மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட கட் பண்ண தக்காளி, சொரக்காய், பீட்ரூட், வெங்காயம் இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஃபைனலாக பிரண்டை பொடி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு அருமையான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு எனக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், லஞ்சாகவும் எடுத்துக்கலாம், இல்லை டின்னராகவும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து லஞ்சாக எடுத்திருக்கேன். இல்லை ஒரு வேளை வந்து உங்களுக்கெல்லாம் இல்லை இது வந்து எனக்கு பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க. மார்னிங்கோ இல்லாட்டி ஈவினிங்கோ ஒரு வேளை ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து எப்போவுமே இதை லஞ்சாக தான் எடுப்பேன். ஏன்னா நான் ஸ்நாக்ஸில் ரொம்ப எடுத்துக்கிற மாட்டேன். இது வந்து மெயின் டிஷ்ஷாகவே எடுத்துக்கிட்டேன். எனக்கு வயிறு ரொம்ப ஃபில்ஃபுல்லாக இருக்குது. குறைஞ்சு எனக்கு 2.5-3 மணி நேரத்துக்கு பசிக்காத, அப்புறம் அந்தளவுக்கு எனக்கு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இத்தனை வருஷம் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து இது மாதிரி சமைக்காத ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம இன்னும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் தான் அந்த கான்செப்டில் இறங்கியிருக்கேன். தினமும் இதில் வந்து செய்கிறது பார்த்திங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. நான் நோ ஆயில் நோ பாயில் மெத்தடில் அதில் வந்து டெய்லி ஒன்றுனா, ஏன்னா இங்கே காய்கறிகள் வந்து நிறைய சத்துள்ள காய்கறிகள் இருக்குது. நம்ம வந்து ஒரே மாதிரி காய்கறிகள் எடுத்து மட்டும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது. எல்லா காய்கறிகளையும் நம்ம வந்து சாப்பிட்டு அதோட சத்தையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து டெய்லி ஒவ்வொரு காய்கறிகளை நான் வந்து நான் வந்து ராவாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அட்லீஸ்ட் இது வந்து டெய்லி இல்லைனாலும் ஒரு வாரத்துக்கு 2 நாள் எடுத்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் மெயினாக கொடுங்க. ஏன்னா நமக்கு வந்து ஆரோக்கியம் தாங்க முக்கியம். இந்த ஆரோக்கியத்தை வந்து இப்போ விட்டாச்சுன்னா அப்போ நம்ம பின்னாடிலாம் மீட்டெடுக்க முடியாது. அதனால் எப்போயுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஃபுட் எடுத்துக்கோங்க. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.